அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். மாதவிடாய் இரத்தம் ஆடையில் பட்டுவிட்டால் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு பெண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டார். அதற்கு அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இரத்தம் பட்ட அந்த பகுதியை முதலில் சுரண்டிவிட வேண்டும், பிறகு தண்ணீரால் தேய்த்து கழுவ வேண்டும், அதற்கு பிறகு அந்த ஆடையுடன் நீ தொழுது கொள்ளலாம் என்று பதிலளித்தார்கள் என அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் புகாரி, ஹதீஸ் எண் 227. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, மார்க்கம் எதை தடுத்திருக்கிறதோ அதை மட்டுமே நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும். மற்றபடி மார்க்கம் சொல்லாத, மார்க்கத்தில் இல்லாத விஷயங்களையெல்லாம் நாமாக கற்பனை செய்து இது ஹராம், அது தீட்டு, இது கூடாது என்று சொல்லுவதை இஸ்லாம் ஒருபோதும் அனுமதிக்காது. மாதவிடாய் ஏற்பட்ட பெண்கள் மார்க்கம் தடுத்திருக்கக்கூடிய சில செயல்களை விட்டு விலகி இருக்க வேண்டுமே தவிர, இரத்தம் பட்ட ஆடையை தீட்டு என்று சொல்லுவதோ, அந்த ஆடையை அசுத்தமானது என்று கருதி அதை பயன்படுத்துவதையே பாவமாக நினைப்பதோ இஸ்லாம் ஏற்கவில்லை. மாறாக அல்லாஹுவின் தூதர் அவர்கள் கற்றுக் கொடுத்த வழிமுறையை பின்பற்றி அந்த இரத்தம் காய்ந்து விட்டாலும் அதை சுரண்டி பிறகு தண்ணீரால் தேய்த்து கழுவிவிட்டு அந்த ஆடையுடன் தொழுது கொள்வதற்கு கூட மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது என்றால், மனிதனுக்கேற்ற மார்க்கமாக இஸ்லாத்தை அல்லாஹ் வழங்கி இருக்கிறான் என்பதற்கு இதைவிட எளிமையான ஆதாரத்தை வேறு எங்கு நாம் கண்டெடுக்க முடியும்? புரிந்து நடந்து கொள்வோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.